ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம்லேயே ஒரு சப்டிவிஷனாக ஃபைவ் சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம அதே டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். பட் என்ன கொஷின்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட லீஸ்ட் நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இதை மாற்ற முடியும். அந்த மாற்றக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. ஏன்னா இப்போ கொடுத்துருக்க நம்பர் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு சம் நம்பர்ஸை இதுலேருந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். லீஸ்ட் சப்ட்ராக்டட் நம்பர் லீஸ்ட்டாக சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறீங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சம் பார்க்கலாம். இதுதான் கொஷின். இதில் நம்ம செய்யும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு 402க்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், டிவிஷன் மெத்தட் போடுவோம். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுட்டு ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கலாம். அப்போ 2 வரும். இங்கேயும் 2 போடணும். 2 2s are 4. ஸோ 0 2 தான் இருக்க முடியும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போது நீங்கள் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 4. கண்டிப்பாக இதை விட இது பெருசாக இருக்குது. 1 போட்டால் கூட 41 வரும். ஆனால் இங்கே வெறும் 2 தான் இருக்குது. அப்போ இந்த 2 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரியா? இந்த 2ங்கிற நம்பரை நம்ம இங்கே இருக்க 0க்காக இந்த 2ங்கிற நம்பரை நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்போது இங்கே ஒரு 0 2 இருக்கிறதுனால இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 0 தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே 0 போட்டதுனால இங்கேயும் 0 போடுதோம். அப்போது 0 × 40 0 0 தான். பேலன்ஸ் என்ன வந்திருக்கு? 2. இந்த பேலன்ஸ் வந்திருக்கு. இந்த 2ங்கிற நம்பரை தான் நம்ம 402 மைனஸ் பண்ணணும். இதுதான் அந்த லீஸ்ட் சப்ட்ராக்டட் நம்பர். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபாலோயிங் நம்பர்னால் அந்த 2. ஸோ த லீஸ்ட் நம்பர் இஸ் லீஸ்ட் சப்ட்ராக்டட் நம்பர் எவ்வளவு? நம்பர் இஸ் 2. ஸோ அப்போனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எவ்வளவு? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியும். எவ்வளவு? 402 மைனஸ் 2 எவ்வளோ வரும்? 400. அப்போ இந்த 400க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கே தெரியும் என்ன வந்திருக்கு? 20. அதுதான் ஆன்சர். ஓகேவா? 20 × 20 400 வரும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட் சம். ஸோ நம்மளுக்கு மேலே இருக்க அந்த ஸ்கொயர் ரூட் கிடச்சிருச்சு. பட் எந்த நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணால் தான் இந்த 20ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். 2ங்கிறத சப்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். செகண்ட் சம் பார்ப்போம். 1989 இருக்குது. பார்க்கலாமா? 1989. ஸோ 2 டிஜிட்ஸாக பிரிச்சுக்கலாம். 19 இருக்குது. ஸோ 4 டேபிள் தான் வரும். 4 4s are 16 வரும். பேலன்ஸ் 3 இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய 2 டிஜிட்டையும் நம்ம கீழே இறக்கணும். 4 2s are 8. இப்போ இந்த 8 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கணும். 8 1s are 81. 7 போட்டு பார்க்கலாமா? 7 7s are 49. பேலன்ஸ் 1. 600 சம்திங் போயிருது. அதனால் கண்டிப்பாக 7 கிடையாது. அப்போனா 3 தான் போட்டு பார்க்கணும். ஏன்னா 9 வேணும் இல்லையா நம்மளுக்கு. அதுக்காக 3 3s are 9. 24. ஸோ இதுதான் அது பக்கத்தில் வருது இல்லையா? இதே 4 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் வருதான்னு பார்க்கலாமா? 4 டைம்ஸ் போட்டால் 4 × 4 16. பேலன்ஸ் 1. 3 3 6 அது பக்கத்தில் வருது. அப்படி தானே? இதே 8 5 போட்டோம் அப்படின்னா 425 ஆயிரும். சரியா? அப்போனா 389லேருந்து நம்மளுக்கு 336ங்கிறதே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் அடுத்த டிஜிட் 5 போட்டோம் அப்படின்னா 425க்கு போயிடும். இதை விட இது பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. சரியா? அப்போது நம்ம 4 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 4 போடுவோம். இங்கேயும் 4. ஸோ 84 × 4 எவ்வளோ வருது? 336 வருது. இதை மைனஸ் பண்ணோன்னா 353. ஸோ த லீஸ்ட் சப்ட்ராக்டட் நம்பர் தான் லீஸ்ட் சப்ட்ராக்டட் நம்பர்
நம்பர் ஈக்குவல் டு 53 வருது. ஸோ த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எவ்வளவு? இந்த 53 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1989 மைனஸ் 53 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 9லேருந்து 3 போயிடுச்சுன்னா 6, 8லேருந்து 5 போயிடுச்சுன்னா 3, 1936. ஓகேவா? 1936 336ங்கும் போது நம்முடைய ரூட் ஆஃப் 1936 எவ்வளவு? 44. இந்த மாதிரி தான் செய்யணும். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து இதை விட சின்ன நம்பர், இதுக்கு அடுத்து நீங்கள் 5 போட்டிங்கன்னா இதை விட கூடிடும். அப்போ அந்த நம்பரை நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அது அந்த அந்த ஸ்கொயராக ஆகணும்னா அதை ஆட் தான் பண்ண முடியும். அதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். 3250 3250. ஓகேவா? ஓகே, இப்போ 2 டிஜிட்ஸ் ஆக்கிக்கலாம். 32 அப்படிங்கும்போது 5 5s are 25. அதான் ஃபாலோ பண்ண முடியும். 5 5s are 25. ஸோ 7. இங்கே 50 கீழே நம்ம சப்ராக்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ 5 2s are 10 இருக்குது. இப்போ இந்த 10 கூட எந்த நம்பரை போட்டால் 750 பக்கத்தில் வரும்? 7 போட்டோம் அப்படின்னா கரெக்டாக 749 வருது பாருங்கள். அது பக்கத்தில் உள்ள நம்பர் வருது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன போட போகிறோம்? 7 தான் போட போகிறோம். இங்கேயும் 7 தான் போட போகிறோம். ஸோ 749. ஸோ the balance is 1. So the least subtracted number is 1. ஸோ the perfect square மாற்றுறதுக்கு என்ன பண்ணால் போதும்? 1 மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். 3250 minus 1 is equal to 3249. சரியா? ஓகே, அப்போ இந்த ரூட் ஆஃப் 3249க்கு என்ன ஆன்சர் வரும்? 57 வரும். ஓகேவா? இதுதான் தேர்ட் சம். இதே மாதிரி ஃபோர்த் சம் பாருங்கள். 825 ஈஸியாக போட்டுடலாம். 825 லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுட்டோம்னா 2 2s are 4, 3 3s are 9 வந்துடும். ஸோ 2 2s are 4 தான் எடுக்கணும். ஸோ பேலன்ஸ் 4 2 5 வந்துடும். இங்கே 2 2s are 4 வரும். இப்போ இந்த 4 கூட நம்ம எந்த நம்பரை போட்டால் நம்மளுக்கு பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். 5 போட்டு பார்ப்போம். 5 5s are 25, 2 ரொம்ப சின்ன நம்பர் தான் வருது. ஓகேவா? அப்போது 7 போட்டு பார்க்கலாமா? 7 7s are 49, 4 அப்போவும் 329 தான் வருது. அப்போ 8 போட்டு பார்க்கலாம். 8 8s are 64, 6 384. ஓரளவு இது பக்கத்தில் வருது. அப்போ 4 9 மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதோட அதிகமாகும் தானே? நானூற்றி 40, அதாவது 441 வந்துடும். ஓகேவா? 49னா ஸோ நம்ம வந்து பக்கத்தில் வர்றது 8 தான் வருது. ஸோ இங்கேயும் 8, இங்கேயும் 8. எவ்வளோ வருது? 384. ஸோ 5லேருந்து 4 போயிடுச்சுன்னா 1, இங்கேருந்து 12 41. ஸோ இந்த 41ங்கிற நம்பரை நம்ம லீஸ்ட் சப்ட்ராக்டட் நம்பராக எடுத்துக்கணும். லீஸ்ட் சப்ட்ராக்டட் நம்பர் இஸ் 41. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா இந்த 825லேருந்து 41 மைனஸ் பண்ணணும். எவ்வளோ வருது? 5லேருந்து 1 போச்சுன்னா 4 8 784. ஸோ த ரூட் ஆஃப் 784 எவ்வளோ வரும்? 28. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இதே மெத்தடில் லாஸ்ட்டு சம் 5th ஒன் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 4000. ஓகேவா? பார்ப்போமா? 4000. ஸோ 2 டிஜிட்ஸாக எடுக்கும்போது 40 வருது. 40 அப்படிங்கும்போது 6 6 are 36 வரும் இல்லையா? 6 6 are 36. ஸோ பேலன்ஸ் 4 2 டிஜிட் எடுக்கணும். 6 2s are 12 போடணும்.
இப்போ இந்த 12 கூட எந்த நம்பரை போட்டால் 400 கிட்ட வரும்னு பார்க்கணும். 1 போட்டால் 121, 2 போட்டால் 2 2s are 4, 2 2s are 4, 244. இதே 3 போட்டோம் அப்படின்னா 3 3s are 9, 3 2s are 6, 369. ஐ திங்க் இதுதான் வரும். ஏன்னா அடுத்து 4 போட்டு பார்த்தோம் அப்படின்னா 496, அதோட இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ 369 தான் நம்மளுக்கு தேவை. ஸோ 369. ஸோ 131. ஸோ த லீஸ்ட் சப்ட்ராக்டட் நம்பர் இஸ் 31. ஸோ த பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறது கொடுத்துருக்க நம்பர்லேருந்து இந்த 31 மைனஸ் பண்ணணும். 4000 மைனஸ் 31 எவ்வளோ வரும்? 9, 9 + 6, 9, 3. ஸோ த ரூட் ஆஃப் 3969 அப்படிங்கிறது தான் 63. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.